உண்மையிலேயே குருசாமி அதாவது நம்முடைய மாது குருத்துக்கெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா நீங்க பார்த்துக்க முடியாது. சாமி சாதாரணமா படம் வைப்பாங்க கிராமத்துல வீட்டுகளில் ஒரு 100 சாமிங்க 50 சாமி அதிகபட்சம். அதெல்லாம் முத விக்கிரம் கொண்டு வந்து அவரெல்லாம் ஏகப்பட்ட ஆன்மீகத்தில் இருக்காரு, அறக்கட்டளையில இருக்காரு, ஏகப்பட்ட விஷயத்தில் இருக்காருங்க. எனக்கு தெரிஞ்சது மட்டும் நான் சொல்றேன். அவருடைய ஒரு பகுதியை நம்ம துளசிக்கார குருசாமி வீட்டில் நடந்துச்சுங்க 18ஆம் படி பூஜை. அவரை பார்த்து அவரை வழிபட்டு அவருடைய போக்கள் வந்ததுனாலதான் தரையில் தகரமாக கிடந்த நம்ம எல்லாம் இன்று கோபுரத்தில் தங்கமாக உயர்த்தியவர் நம்முடைய ஐயப்பன். இதெல்லாம் சரித்திர சான்று நம்முடைய பகுதிகள் கிராமப்புறங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அது மாதிரி ஒரு சாமி போயினார் இல்லை குழந்தை அந்த சாமியெல்லாம் கிட்டத்தட்ட 7-8 வருஷம் குழந்தைங்க இல்லை. எனக்கும் அதான் சொல்றேன் தம்பி 8 ஆண்டுகள் எனக்குலாம் ஆண் புத்திர பாக்கியம் குழந்தைகளே இல்லை. அதுக்கப்புறம் ஐயனை வழிபட்டு ஒரு மனதாக கண்டு எனக்கு 2 ஆண் குழந்தைகள். அதுபோல நம்முடைய இந்த பதினைக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து குருசாமிகளையும் கன்னிசாமிகளையும் மணிகண்ட சாமிகளையும் மாளிகைபுரங்களையும் கொச்சி சாமிகளையும் மற்றும் ஊர் பொதுமக்கள் சுற்றார் உற்றார் மற்றும் உற்றார் உறவினர்கள் அனைத்து சாமிகளையும் உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். சுவாமியே வீரம் மகாபூஜ்யம் சர்வரட்சாகரம் விபும் பார்வதி ஹிருதயானந்தம்